மைனாரிட்டி ஆட்சி நடத்தும் சிஎம் சார், நேற்று உங்கள் சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு பார்த்தேன். கடல் கலந்து வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு உரிமைக்காக எப்பொழுதும் துணை நிற்போம். எப்படி சார் இது மாதிரினா போஸ்டர் உங்களால் போட முடியுது? தீய சக்தி, தூய சக்தி, மக்கள் விரோத மாடல், திருட்டு மாடல், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு அந்த கட்சி தயவால் விண்ணானவங்களை உங்கள் கட்சிக்கு வலித்து உங்கள் சுய லாபத்திற்காண்டி ஆட்சியில் அமரணும், சிஎம் ஆயிடணும், சிஎம் சேட்டில் உட்காரணும். அதுக்கு நான் எப்படியாப்பட்ட வேலையை வேணாலும் செய்வேன். அவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னா இல்லை, எந்த வழக்கு வேணாலும் இருக்கட்டும், எல்லா கட்சியிலேருந்து கூடுவேன். இந்த கட்சியிலேருந்து வா, அந்த கட்சியிலேருந்து வா, இந்த கட்சியிலேருந்து வா, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நான் சிஎம் ஆயிடணும். உங்களுக்கு அதானே? சிஎம் ஆனால் போதும், எவன் எப்படி போனால் என்ன இருக்குது, அது கூட பரவாயில்ல சார். அப்படி திமுகலேருந்து வளைச்ச காங்கிரஸை வச்சுக்கிட்டு எப்படி சார் இது மாதிரி நான் உங்களால் பதிவு போட முடியுது? ஏன் இன்னும் சொந்தங்கள் சார், ஒரு உயிர் 2 உயிர் இல்லை சார், 1.5 லட்சம் உயிர் சார். அந்த உயிருக்கு போனதுக்கு காரணமாக இருந்ததே இந்த காங்கிரஸ் தான் சார். அந்த காங்கிரஸை கூட்டணியிலே வச்சுக்கிட்டு இதை மாதிரி பதிவுனா எப்படி சார் போடுது? எப்படி சார் போட முடியுது? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி குத்தலையா சார்? பணம், பதவி, ஆட்சி மாற்றம் இதெல்லாம் போவோம் வரோம் சார். உயிர் 1.5 லட்சம் உயிர் சார், போனால் வரமா? உங்களுக்கு எப்படி சார்? கரூர் மேட்ரே வேணாம், அதனால் அதுவே மனசாட்சி குத்தாத போது இதனால் எப்படி சார்?